வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் தெரிந்து தெளிதல். அதில் 4வது குறள், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இதை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். பொருள் மிகவும் எளிமையான பொருள் தான். அதாவது உலகத்தில் முழுமையும் 100% நல்லவர்களும் இல்லை, 100% தீயவர்களும் இல்லை. நம்ம அதை நேத்திக்கே அந்த குறளில் பார்த்தோம். அரிய கற்றும் ஆசற்றார் கண்ணும் தெரியும் கால் இன்மை அரிதே வெளிறு. அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டுகள் எல்லாமும் பார்த்தோம். அப்போது உலகத்தில் எல்லாருக்குமே நன்மையும் தீமையும் கலந்து இருக்குது அப்படின்னா நம்ம இவ்வளோ முக்கியமான பதவிகளுக்கு எப்படி மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது வருது இல்லைங்களா? அப்போது சொல்கிறாரு, முதல்ல ஒரு மனிதன்கிட்ட இருக்கின்ற அந்த குணங்களை, நல்ல குணங்களை எல்லாம் பாருங்கள். அதற்கப்புறம் அவன்கிட்ட இருக்க குற்றங்களை எல்லாம் பாருங்கள். நாடி அப்படின்னா ஆராயிறது. பார்த்துட்டு அவற்றுள் அந்த குணம் குற்றம் இரண்டினுள் மிகை நாடி எது அதிகமாக இருக்கோ அதை மிக்க கொளல், அதை நீ எடுத்துக்கோ, அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கோ. ஒரு மனிதன்கிட்ட 50%, 60% நல்ல குணங்கள் இருக்குது, 40% 40 வேறு இருக்குது அப்படின்னா 60% நல்லது இருக்குது, அவனை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஏன் இப்படி நம்ம பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னா, உலகத்தில் நல்லவர்கள் கிடைக்கிறது ரொம்ப அரிது. ஏனோ தானோன்னு இருக்கவங்க எவ்வளவோ மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் நல்லவர்களாக, தகுதியுள்ளவர்களாகவும் அவர்கள் சிறந்தவர்களாகவும் இருக்கிறது ரொம்ப கடினம். ஏன்னா மண்ணில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கூழாங்கல், மண், அது இது குப்பை அதெல்லாம் ரொம்ப சுலபமாக கிடச்சிருது. ஆனால் வைரமோ தங்கமோ வேணும்னாக்கா நம்ம ரொம்ப மெனக்கட வேண்டியிருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். சரிங்களா? அப்போ இதில் இன்னொரு நுட்பம் சொல்கிறாரு வள்ளுவர். என்ன அப்படின்னா, இப்போது ஒருத்தர் ஆராயும் போது குணம் நிறைய இருக்குது, ஆனால் குற்றம் 1 or 2 தான் இருக்குது அப்படின்னாக்கா எடுக்கலாமா அப்படின்னா, அந்த ஒரு குற்றம் மற்ற எல்லா நல்ல குணங்களையும் அழித்து விடுவதாக இருந்தால் அவனை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போது இந்த சில இடத்துல பார்த்திங்கன்னா, ஒரு தனி மனிதனாக பார்த்திங்கனாக்கா அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிறவனாக இருப்பான், ரொம்ப சாமி கும்பிட்றவனாக இருப்பான், பெரியவர்களை மதிக்கிறவனாக இருப்பான், எல்லாமே இருக்கும். ஆனால் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா லஞ்சம் வாங்குறவனாக இருக்கும். அது எந்த ஒரு குற்றம் அது. அப்போது நீங்கள் அந்த குற்றத்தை எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் நல்லவன் அப்படின்னு சேர்த்திக்க முடியுமா? இல்லை. என்ன கேட்டால் நான் எல்லாம் என் குடும்பத்துக்காக தான் வாங்குகிறேன், அதை நம்ம ஒத்துக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் சில குற்றங்கள் அவனிடம் இருக்கின்ற நிறைய குணங்கள் இருந்தாலும் அந்த செய்கின்ற ஒரு குற்றம் அந்த எல்லா குணங்களையும் அழித்து விடும். அப்படிங்கிறதுனால அந்த குணமோ குற்றமோ எது மிக உயர்ந்ததாக இருக்கோ, மற்ற எல்லாவற்றையும் அழுத்தி விடுவதாக இருக்கிறோம், மற்ற எல்லாவற்றையும் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த குணம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் மிகச்சிறந்த வீரனாக இருப்பான், ஆனால் சின்ன சின்ன தேவையில்லாத பழக்கங்கள் அவன்கிட்ட இருக்கும். இதை ரொம்ப சாப்பிட்றது அப்படின்னு, இல்லை அது பேர் என்ன, சில சின்ன சின்ன பொருட்களில் ஆசை அப்படின்ட்டு. ஆனால் அவனை மாதிரி வீரன் யாரும் கிடையாது அப்படின்னா அந்த அரசன் என்ன பண்ணுவான், அந்த சமயத்துக்கு அந்த வீரனை உபயோகப்படுத்திக்கிட்டு அவனோட குற்றங்களை நடக்காதவாறு பார்த்துட்டு, இல்லைன்னா ரொம்ப அல்பமாக இருந்தால் அவனுக்கு தேவையான பொருள்கள் கொடுத்து அப்படி சரி பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான். அதனால் எல்லா உலகத்தில் எந்த மனிதரும் முழுமையாக நல்லவர் இல்லை, முழுமையாக தீயவர் இல்லை. நம்ம எந்த பதவிக்கு அவங்களை எடுக்கிறோமோ அதற்குரிய குணம் குற்றம் இரண்டையும் ஆராய்ந்து பார்த்து எது அதிகமாயிருக்கிறதோ அதற்கேற்ற மாதிரி அந்த பதவியை அவருக்கு கொடுக்கலாம். இது நட்புக்கும் பொருந்தும், நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்து